தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி இருக்கும் திசை நோக்கி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தளபதி அவர்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் மக்களிடையே உரையாற்றும் போது, நெல்லுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்குவதாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது குற்றச்சாட்டு வைத்தார். அதனை மறுக்கும் விதமாக திமுக மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் கலைவாணன் அவர்கள் பதில் தெரிவித்திருந்தார். ஏதோ வாங்குகின்றார்கள் என்று சொல்லியிருந்தார். ஏதோ என்பது 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, சுமார் 250 கொள்முதல் நிலையங்கள் திருவாரூர் மாவட்டத்தை உள்ளடக்கிய கூத்தாநல்லூர், நீடாமங்கலம், வடூர் போன்ற பகுதிகளில் இருக்கின்றது. அந்த 250 கொள்முதல் நிலையங்களிலும் ஒரு நிலையத்தில் 1000 மூட்டை வைப்பதற்காக இடம் ஒதுக்கப்பட்டதாக அரசு கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி தெரிவித்திருந்தது. 250 கொள்முதல் நிலையங்களிலும் 1000 மூட்டை என்ற விதம் வைத்தால், ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் என்று வைத்தால் 40,000. 40,000 இன்று 250 கணக்கிட்டு பார்த்தால் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய். அப்பொழுது 120 நாட்கள் கொள்முதல் செய்யப்படுகிறது. 120 கோடியை லோட்மேன் வாங்குகிறார்களா அல்லது அரசால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் கையூட்டு செய்கிறார்களா என்பதை விளக்கமாக மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் தெரிவிக்கவும். இது போன்ற முன்னுக்கு புறமான செய்திகளை மக்கள் மத்தியிலே தெரிவித்து எங்கள் தளபதியை முடக்கிவிடலாம் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் தான் பின்தங்குவீர்கள் என்பதை உணர வேண்டும். ஆகையாலே உண்மையை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்துச் சொல்ல தயங்க மாட்டோம். இதுபோல தவறான தகவல்களை தயவு செய்து நீங்கள் கூற வேண்டாம். அதே போல நாகை சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவ கல்லூரியில் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாக இருக்கிறது, பொய் புகார்களை தெரிவித்து சென்று விட்டார் விஜய் என்று சொல்கின்றார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினீர்கள். என்ன கேள்வி எழுப்பினீர்கள்? சுகாதார நிலையத்தில் போதுமான மருத்துவர் வசதி இல்லை, போதுமான மருத்துவ உபகரணம் இல்லை என்று சொன்னீர்கள். நீங்க வாங்கிய காசுக்கு மேல கூவ வேண்டாம் என்பதை நாகை சட்டமன்ற உறுப்பினருக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொண்டு, இதை மக்கள் மத்தியிலே நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் என்பதை